அரட்புகள் ஜாதகத்தில் படி திருமண விதிகள். ஜாதகத்தில் திருமண விதிகள். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. ஒருவர் பிறந்து பூமியில் அனுபவிக்கப் போகிற கல்வி, செல்வம், பதவி, புகழ், ஆயுள், ஆரோக்கியம் முதலானவை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக எழுதப்படுவதே ஜாதகம். இன்று கந்தர்வ மணம் என்கிற விருப்பத் திருமணம் மற்றும் சாஸ்திர மணம் என்கிற ஏற்பாட்டு திருமணம் பற்றி இந்தப் பதிவில் காண்போம். கணக்கீட்டு விதி. உங்கள் ராசிக் கட்டத்தில் 3 அல்லது 6 அல்லது 11 இதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சூரியன் அல்லது சனி அல்லது ராகு அல்லது கேது இவற்றில் ஏதாவது ஒரு கிரகம், அதாவது சூரியன், சனி, ராகு, கேது இவற்றில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு விருப்பத் திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. எண்ணிக்கை என்பது உங்கள் ராசிக் கட்டத்தில் லா என்றிருக்கும் லக்ன கட்டத்தை 1 என வைத்துக்கொண்டு கடிகார வலது சுற்றாக எண்ணி கணக்கிடுவதாகும். கிளாக்வைஸ். 7ஆம் இடம். களத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் இடத்தில் நீச கிரகம் இருந்தால் சற்று நிதானித்து பொறுமை காக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் செய்த விருப்பத் திருமணத்தில் கசங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் எந்த கிரகம் நீசமடைந்துள்ளதோ அதற்கு தக்க பரிகாரம் செய்து வழிபாடு மேற்கொண்டு பின் மணம் புரியவும். கோச்சாரப்படி 7ஆம் இடத்திற்கு நீச கிரகம் வந்தால் பரிகாரம் செய்வதோ திருமணத்தை தள்ளி போடுவதோ நல்லது. உதாரணம், கோச்சாரப்படி சனி மேஷத்திற்கு வரும்பொழுது நீங்கள் துலா லக்னமாக இருந்தால் மேஷத்தில் சனி நீசம். உங்கள் 7ஆம் இடம் மேஷம் என்பதால் சனி பிரீதி செய்ய வேண்டும். உதாரணம் 2, நீங்கள் கடக லக்னமாக இருந்தால் கோச்சாரப்படி குரு மகரத்துக்கு வரும்பொழுது அது உங்களுக்கு களத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் இடமாக இருப்பதால் குருவுக்கான 1 வருட காலத்திற்கு திருமணத்தை தள்ளி போடலாம். மகரத்தில் குரு நீசம். அந்த தள்ளி போடும் 1 வருட காலத்தில் குரு பகவானுக்குரிய வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம். சிறப்பு திருமணம். மேற்சொன்னபடி 3 அல்லது 6 அல்லது 11இல் சூரியன், சனி, ராகு, கேது இவற்றில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்தையோ ராசிக்கு 7ஆம் இடத்தையோ குரு பார்த்தால் உங்களுடைய விருப்பத் திருமணம் இரு குடும்ப சம்மதத்துடன் பரிபூர்ண சம்மதத்துடன் ஏற்பாட்டு திருமணமாக அமைந்து அற்புதமான முன்னேற்றத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ்க்கை பிரகாசிக்கும். கவனக்குறிப்பு. உங்களுக்கு 4ஆம் இடத்தில் மேற்சொன்ன 4 கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருப்பின், உங்களுக்கு 4ஆம் இடத்தில் மேற்சொன்ன சூரியன், சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருப்பின் நீங்கள் ஏற்பாட்டு திருமணத்துக்கு ஒத்துக்கொள்வதே நல்லது. 4ஆம் இடம் மனைஸ்தானம். எனவே நீங்கள் விருப்பத் திருமணம் புரிந்தால் சிறிது காலத்தில் மாறுபட்ட குடும்ப சூழலால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம். கவனமாக இருப்பது நல்லது. சிறப்பு விதி. லக்னத்துக்கு 5, 7, 9, 11 5, 7, 9, 11 லக்னத்துக்கு இவற்றில் ஏதாவது ஒரு இடத்தில் குரு இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை விட புத்திசாலியாக இருப்பீர்கள். அதனால் கர்வம் ஏற்படாமல் ஒற்றுமை காக்க வேண்டும். திருமண காலம். உங்கள் லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு கோச்சாரப்படி வரும்பொழுது அது உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலமாகும். முடிவு கருத்து. ஜோதிஷம் ஒரு வழிகாட்டி. எனவே இவ்வாறான கருத்துக்களில் மனம் பதித்து முன்ஜாகிரதையாக நடந்து கொண்டால் நல்லது. யோசியுங்கள். நன்றி, வணக்கம்.